بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم صوم عاشوراء يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا நப்தாஹுவை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் கருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமத்திற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அருமையானவர்களே, மற்றுமோர் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி அவனுடைய இல்லத்தில் வைத்திருக்கிறான். அவனுக்கு எல்லா புகழும். இஸ்லாமிய புத்தாண்டு என்று நான் சொன்னேன். இஸ்லாமியர்களுக்கென்று தனியாக ஒரு புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் அது மாறிக்கொண்டே இருக்கும். இஸ்லாமியர்களுக்கென்று தனி கேலண்டர் இருக்கு அப்படின்ற விஷயம், அந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாள் இந்த நாள் என்ற விஷயம், இது தொடர்பான பல செய்திகள் நம்முடைய பல சகோதரர்களுக்கு தெரிவது இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சில பேர் ஒண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னா, புத்தாண்டு கொண்டாடுவது கூடாது, அது பிதஅத்து, அது இஸ்லாமிய கோட்பாட்டிற்கு எதிரானது அப்படின்னு பத்தா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இரண்டு விதமான கூட்டத்திற்கு இடையில் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்ற ஒரு மாபெரும் அடையாளத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புத்தாண்டுனாலே நமக்கு என்ன மைண்ட்ல வரும் அப்படின்னா, குடித்து கும்மாளமிட்டு கூத்தடித்து இரவெல்லாம் தூங்காமல் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே கேக்க வெட்டி ஹாப்பி நியூ இயர்னு கத்திக்கிட்டு, அதெல்லாம் புத்தாண்டு. இஸ்லாமிய புத்தாண்டு சொல்லக்கூடிய செய்தி என்பது அவர்களை போன்று மற்ற ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதை போன்று நாம் கொண்டாட சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா கொண்டாடலாம் வேணாம். இஸ்லாமிய புத்தாண்டை நாம் கொண்டாட தேவையில்லை, அதை நினைவு கூர்ந்தால் போதும். ஏன் இஸ்லாமிய புத்தாண்டு உருவாக்கப்பட்டது? இப்ப அரபிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புத்தாண்டை ஒட்டி வாழ்த்து என்பது குல் ஆமின் வ அன்தும் பிகைர் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நன்மையாக கைராக இருக்கட்டும், இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை துவாவை சொல்வார்கள். அப்படி சொல்வது நல்ல விஷயம் தான், அது வேற விஷயம். அது எல்லா நாட்களிலும் சொல்லலாம், பெருநாளுக்கு கூட சொல்லலாம். ஆனால் அது மட்டும் நம்முடைய நோக்கமாக நம்முடைய செயல்பாடாக இருந்துடக்கூடாது. இப்ப இஸ்லாமிய புத்தாண்டுனா என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணியில் உள்ள சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் என்ற பெயர் சொல்லிக்கொண்டு நாங்கெல்லாம் முஸ்லிம்னு கெசட்ல சொல்றது மட்டும் முக்கியம் அல்ல, இஸ்லாமினுடைய சில முக்கியமான அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் சிதறுண்டு பிளவுபட்டு
பலவிதத்திலும் கூறு போடப்பட்டு எதிரிகளால் பல திசைகளில், பல நாடுகளில், பல இடங்களில் தாக்கப்பட்டு, அதன் காரணமாக நாம் எல்லாம் வேதனைப்பட்டு, நொம்பலப்பட்டு, கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, பலவிதமான நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை பாடுகளையும் நாம் பட்டு கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டார்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட நாதியற்ற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு அப்படின்னா அது மிக இல்லைன்னு நினைக்கிறேன். போற வரவெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை குறைபாடுவதற்கும், அவர்களை தூற்றுவதற்கும், அவர்களை ஏசுவதற்கும் எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு நம்மை எல்லாம் குதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய அடிப்படை வரலாறு நமக்கு தெரியணும். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த மரங்கள் எல்லாம் வேர்களை மறந்து விட்டால் மரங்கள் நிற்க முடியாது. வேர்களை மறந்த மரங்கள் வாழ்வது கடினம். அது போன்று இந்த சமுதாயம், பொதுவாக சொல்லுவாங்க, எந்த சமுதாயம் தன்னுடைய வேர்களை மறந்து விட்டனவோ, தன்னுடைய வரலாற்றை மறந்து விட்டனவோ, அந்த சமுதாயம் நிலைத்து நிற்பது கடினம். அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, we have to revive. என்ன செய்யணும்? நம்முடைய வரலாற்றை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும். அது உயிரூட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய வரலாறு நமக்கு தெரியணும். இப்ப இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு சொன்னா அதனுடைய பின்னணியில் உள்ள வரலாறு என்ன அப்படின்றத முக்கியமா நமக்கு தெரியணும். இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா நம்ம டக்குன்னு சொல்லுவோம் 2026ன்னு சொல்லுவோம். இஸ்லாமிய ஆண்டு என்னன்னு கேட்டா நம்மில் எத்தனை பேருக்கு சரியாக சொல்ல தெரியும்? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிங்களே, சொல்லுங்களேன், இது எந்த வருஷம்? 1448. சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. 47 48 ஒருவேளை 48 வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது. ஏன் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றேன்னா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல இல்லை, உமர் ரலியல்லாஹு காலத்துல 639 கிபி 639ஆம் ஆண்டுதான் ஹிஜ்ரி என்ற கணக்கு உருவாக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஹிஜ்ரினா என்ன? ஹிஜ்ரத்தை ஒட்டியதுதான் ஹிஜ்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் அல்லவா, அந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் சஹாபாக்களால் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக ஒரு ஆண்டு கணக்கு கிடையவே கிடையாது. இப்ப ஹிஜ்ரத் அப்படின்னாலே அப்ப அந்த இஸ்லாமிய புத்தாண்டை நம்ம நினைக்கும் போது அதன் பின்னணி உள்ள ஹிஜ்ரத்து, அதன் காரணமாக நடைபெற்ற உயிர் தியாகங்கள், அவர்கள் செய்த பலவிதமான துரத்தல்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து போனாங்க. தன்னுடைய கொண்ட கொள்கைக்காக வேண்டி, கோட்பாட்டிற்காக தன் பிறந்த நாட்டை விட்டு, சொந்தத்தை விட்டு, சொத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு தியாக சரித்திரத்தை எந்த நாடும் எந்த ஏடும் இதுவரைக்கும் பதிவு செய்ததில்லை. நீங்க வரலாற்றின் பக்கங்களில் எடுத்து பார்க்கலாம். மக்கள் தங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக, நல்லா கவனிக்கணும், வேற வழி இல்லாம ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்க. அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கும் கூட ஒரு ஊர்ல சரியா வேலை கிடைக்கலன்னா வேலை தேடி வேற ஊருக்கு போவாங்க, வேற நாட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனால் இங்க எல்லாமே இருக்கு. மக்காவில் அனைத்து வசதிகளும் உள்ளன. அவனுடைய பிறந்த ஊர் அது. அவனுக்கு அங்க வியாபாரம் இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, சொந்தம் இருக்கு, அத்தனையும் இருக்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக, அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, எதுவுமே எனக்கு வேணாம், பெருமானார் மட்டும் போதும் என்று போனார்கள். பார்த்தீங்களா? அதான் வரலாற்றினுடைய வேறு எந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகளும் பார்க்க முடியாத விஷயம். அந்த நியத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாக தான் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்களுடைய அடிப்படை. நம்முடைய செயல்கள் நன்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா.
பெருமானார் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன எண்ணுகின்றானோ அதன் அடிப்படையில் தான் அவனுடைய செயல் இருக்கும். செயல் எப்படி இருக்கணும்? எண்ணத்தின் அடிப்படையில். எண்ணம் வேற என்னவோ வச்சுக்கிட்டு செயல் மட்டும் இருந்தால் அந்த செயல் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது, முழுமையாக ஒப்புக்கொள்ளப்படாது, அதற்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்காது என்பது நிச்சயம். பெருமானார் இந்த ஹதீஸ்ல ஹிஜ்ரத்தை வச்சுதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை ஈமானை அளவுகோலாக வைத்து அளவுகோலாக நம்ம காண்பதற்கு அடிப்படையாக இருந்தது அன்றைய ஹிஜ்ரத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையான முஹாஜிர் யார் தெரியுமா? உண்மையான முஹாஜிர் என்று சொன்னால் பொதுவா மொழிபெயர்க்கும் போது ஒருவர் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்பவர் அப்படின்னு சொல்லலாம். இங்க பெருமானார் சொன்னது மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தவர்கள். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யாருடைய ஹிஜ்ரத் யாருக்காக வேண்டி இருந்தது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக வேண்டி இருந்துச்சுன்னா ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அவனுடைய ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது, சந்தேகமே கிடையாது. ஆனால் பெருமானார் ஹிஜ்ரத் செய்ய சொல்லும் பொழுது சில பேர் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. எதுக்கு தெரியுமா? நமக்கு இங்கே வருமானம் சரியா இல்லை, மதீனாவுக்கு போனா ஏதாவது கொஞ்சம் வருமானம் கிட்டும், வேற வியாபாரம் பற்றி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சில பேர் போனாங்க. சில பேர் அவர் விரும்பிய ஒரு பெண் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறதா செய்தி வருது. அப்ப இங்கே இருந்தா அந்த பெண் கிடைக்காது, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி, அந்த பெண்ணை அடைவதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. ரசூலா சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. யார் தன்னுடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டியோ ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டியோ ஹிஜ்ரத் செய்தால் அவருடைய ஹிஜ்ரத் அதுக்கு தான். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப நம்முடைய நோக்கம், எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கூலி வழங்கப்படும். அப்ப அந்த ஹிஜ்ரத் என்பது சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள், ஏதோ ஒரு சில பேர் என்ன செஞ்சிருக்கலாம், உலக ஆதாயத்திற்காக வேண்டி போயிருக்கலாம். ஆனால் 99.99% சஹாபாக்கள் இறைவனுக்காக வேண்டியும் இறை தூதருக்காக என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் போனாங்க. அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்காக போனார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்! எந்த நிலையிலும் பெருமானாருடைய வார்த்தைக்கு மாறு செய்யாமல் உடனே தன்னுடைய எல்லா விதமான வசதிகளையும் விட்டுவிட்டு, இந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டோம். இல்ல, நம்ம வாழ்ந்த ஊரு, நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஆனா யாருமே தெரியாத இடம், என்ன இடம்னே தெரியாத மதீனாவுன்னு தெரியும். அன்றைய மதீனாவுடைய பெயர் எஸ்ரிப்னு தெரியும். அந்த ஊருடைய பழைய பெயர் எஸ்ரிப். உலகத்திலேயே ஒரு ஊர், அந்த ஊருக்கு ஊர்னு பேர் உள்ளது மதீனாவுக்கு மட்டும்தான். மதீனானோ பட்டணம்னு அர்த்தம், சிட்டின்னு சொல்லலாம். உலகத்தில் வேற எந்த ஊருக்கும் ஊர்னு பேர் இருக்காது. சேர்த்து வைக்கலாம், உறையூர் பேர் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மதீனா என்பது, எஸ்ரிப் என்பது பழைய வார்த்தை, பழைய பெயர். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு போன பின்னாடி அந்த ஊருடைய பெயர் மாறுது, மதீனத்துன் நபி, நபியினுடைய ஊர். நாலாவட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் மதீனா தான் அல் மதீனா முனவ்வரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃப் அங்க இருக்கிறதுனால, பெருமானாருடைய அந்த புண்ணிய ஸ்தலங்கள் அங்க இருக்கிறதுனால அதுக்கு பேர் அல் மதீனத்துன் முனவ்வரா, ஒளி வீசும் நகரம்னு பேரு. இன்னைக்கு வரைக்கும் நகரத்துக்கு நகரம்னு பேர் இருக்குது உலகத்துல, இது மட்டும்தான். மத்தெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மதீனாவுக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மைக்ரேட் ஆகி போறாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துதான் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த ஹிஜ்ரி கேலண்டர் இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்களை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் சொல்வது தெரியாத சில சகோதரர்களுக்காக வேண்டி. ஹிஜ்ரி கேலண்டர் என்பது லூனார் கேலண்டர், சந்திரனை அடிப்படையாக, சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் நம்முடைய கேலண்டர், இஸ்லாமிய கேலண்டர். இப்ப நம்ம பின்பற்றுவது கிரிகோரியன் கேலண்டர். இது சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் ஒரு வருடத்தில் அந்த சுற்றி வரக்கூடிய நாள் என்பது 365 நாட்களும் ஒரு 6 மணி நேரமும். அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு தான் லீப் இயர் வரும், 366 நாட்கள் வரும்.
பிப்ரவரி மாதம் 29 கணக்கு வைப்பாங்க. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய கேலண்டர் சந்திரனை அடிப்படையாக கொண்டது. சந்திரன் பார்த்தீங்கன்னா அது சுற்றி வருவதற்கு 355 நாட்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 நாள் முந்தி வரும் பெருநாள்லாம். போன வருஷம் ஜூன் 8ஆம் தேதி வந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த வருஷம் என்னாச்சு, மே 28ஆம் தேதி வந்துச்சு. அப்ப நம்ம பின்பற்றுவது லூனார் கேலண்டர், சந்திர கேலண்டர். இது மிக எளிமையான ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியானது. எந்த விதமான தொலைநோக்கு கருவியெல்லாம் தேவையே இல்லை. அப்படி நிலாவை பார்த்து இன்னைக்கு என்ன பிறைன்னு சொல்லலாம், என்ன தேதின்னு சொல்ல முடியும் இல்லையா? பிறையை பார்த்து நம்ம பிறையை பார்த்தா நோன்பு வைக்கிறோம், நோன்பு விடுறோம், எல்லாமே நமக்கு பிறை தான் அடிப்படை. இப்ப பிறை கேலண்டர் என்பது ரொம்ப எளிமையானது. படிக்காத ஒரு மனிதர் கூட வானத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து 8வது பிறை 10வது பிறைன்னு ஓரளவு அனுமானமா சொல்லலாம். ஆனால் எத்தனை பெரிய வானவியல் நிபுணராக இருந்தாலும் சரி, சூரியனை பார்த்து இன்னைக்கு என்ன தேதின்னு சொல்ல முடியுமா? கண்ணு பொசுங்கி போயிடும் இல்லையா? அப்ப சூரிய கேலண்டர் என்பது அது ரொம்ப கடினமானது. இந்த லூனார் கேலண்டர், சந்திர கேலண்டர் என்பது எளிமையானது. அதனால்தான் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீனர்களிலிருந்து அரபியர்களிலிருந்து எல்லா மக்களும் இந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ முதலாக உருவானது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில். எப்படி உருவாச்சு அப்படின்னா, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கடிதம் எழுதுறாங்க. எழுதும்போது கேலண்டர் அந்த கடிதத்தில் தேதி இல்லை. பொதுவாகவே வந்து கடிதத்தை தேதி இல்லைன்னா அதற்கு மதிப்பே இல்லை, அப்படித்தானே? கடிதமாக இருக்கலாம், நம்ம அனுப்பக்கூடிய விண்ணப்பமாக இருக்கலாம், கவர்மெண்டோட ஜீவோவாக இருக்கலாம், என்னவானு இருக்கலாம். தேதி இல்லாமல் இருந்தால் அதற்கு மதிப்பே கிடையாது. டேட் ரொம்ப அவசியம்னு சொல்லுவோம். அது எந்த வருஷம், எந்த மாதம், என்ன தேதின்னு தெரியணும் அப்படி. அப்போ தேதி இல்லாமல் கடிதம் வருது. அப்போ அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட சொல்றாங்க, நமக்கு தனி கேலண்டர் வேணும், தனியாக நமக்கு என்று என்ன செய்யணும், ஒரு டேட் இருக்கணும். டேட் இருந்தாதான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், சரியான முறையில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, நல்ல விஷயம்தான். சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். கூட்டி எந்த நாளில் இருந்து நம்முடைய இஸ்லாமிய கேலண்டரை எடுத்துக்கலாம், 4 விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இஸ்லாமிய கேலண்டர் என்பது எதுலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய கேலண்டர்ஸ் இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு தமிழ் கேலண்டர் இருக்கு, அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னும் போது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டிலிருந்து அப்படின்னு கணக்கிடுறோம், சரியா? அப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு கேலண்டர் வரணும் அப்படின்னா 4 நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கலாம்னு அங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு, அவர்களுடைய பிறப்பு, அதை கணக்கா வச்சுக்கலாம். 2வது சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட ஆண்டு. 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டு. 4வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த ஆண்டு. இந்த 4 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு ஆண்டை இஸ்லாமிய கேலண்டருடைய ஆரம்பமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வரும் பொழுது, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனையின்படி ஹிஜ்ரத் செய்த ஆண்டு, ஏன்னா ரொம்ப வரலாற்றினுடைய முக்கியமான விஷயம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் என்பதுதான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய போக்கை மாற்றியமைத்த விஷயம். மக்காவை விட்டு மதீனாவிற்கு போன பின்னால் தான் இஸ்லாமிய மார்க்கம் செழித்தோங்கியது, எல்லா இடங்களுக்கும் பரவியது, இஸ்லாமிய மார்க்கம் விசாலமானது. ஆக அந்த ஆண்டை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு பண்ணாங்க. சரி, எந்த மாசத்தை முதல் மாசமா வச்சுக்கலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு சென்றது எந்த ஆண்டு தெரியுமா? ரபீஉல் அவ்வல் மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அதாவது மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சது ரபீஉல் அவ்வல் மாதம். அப்ப நியாயமா பார்த்தா ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைக்கும் போது ரபீஉல் அவ்வல் மாதம் தான் வைக்கணும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நம்ம முஹர்ரம் மாதத்தை வைத்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி உறுதி பூண்டது முஹர்ரம்ல தான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். அப்ப 3வது மாதம் இன்னைக்கு நம்ம கணக்குப்படி அதனுடைய 2 மாதங்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத் செய்வதற்கு உறுதி கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் ஊருக்கு திரும்புவது முஹர்ரம்ல தான்.
இன்னைக்கு நம்ம ஃப்ளைட் இருக்கு, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறோம். ஆனால் அந்த காலத்துல பிரயாணம் செய்து போவர்களுக்கு மாச கணக்கில் ஆகும் இல்லையா? அப்ப குறைந்தபட்சம் அவர்கள் அந்த துல்ஹஜ் மாதத்துக்கு கடைசியில் என்ன செய்வாங்க, தங்களுடைய ஊர்களுக்கு திரும்புவார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்பமாகிவிடும். எனவே அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாசத்தை நம்ம என்ன செய்வோம், வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்னொரு அதற்கு தூண்டுகோலாக இருந்தது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் ஹக் மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ அப்படின்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஒரு பள்ளிவாசலை பற்றி சொல்லும்போது அதனுடைய ஆரம்ப நாள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அவ்வல் யௌம், இந்த ஆரம்ப நாள் என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாள் தான் என்று விளக்கம் சொல்லப்படுவதன் காரணமாக இந்த முஹர்ரம் மாதம் தான் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணி இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த ஆண்டு முஹர்ரம் மாதம் தான் இஸ்லாமிய புத்தாண்டு என்பதை ஒரு முடிவு செய்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா இடங்களுக்கும் பரப்பச் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்று வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ஹிஜ்ரத்தினுடைய நினைவு கூறும் விதமாக, நினைவு கூறுவதாக சொல்றேன்னா ஹிஜ்ரின்னு சொல்றோம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஹிஜ்ரத் என்பது என்ன, சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி தன்னுடைய படுக்கையில், ஏன்னா குறைஷிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியே போறதா செய்தி வருது. பெருமானாருடைய இல்லத்தை சுற்றி காவலுக்கு ஆள் போடுறாங்க. பெருமானார் அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. எப்படி போறாங்க, போறதுக்கு முன்னாடி தன்னுடைய படுக்கையில், ஏன்னா வெளியே இருந்து பார்த்தா உள்ள படுத்திருக்கிற மாதிரியே தெரியணும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்கள அந்த படுக்கையில படுக்க வச்சுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே வந்து யாசீனில் உள்ள வசனம் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் இந்த வசனத்தை ஓதி அந்த மண்ணை தூக்கி எரிஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கண்களை மறைத்து விட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படுக்கையில படுத்திருக்காங்க. பெருமானார் இவங்க போகல, இன்னும் வெளியே போகலன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள வந்து வாளோடு உள்ளே வந்து போர்வையை எடுத்து பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. இப்ப யோசித்து பாருங்கள், அது மரண படுக்கை. எதிரிகள் எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் இல்லையா? ஆனால் பெருமானார் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அந்த படுக்கையில் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூடவே என்ன செஞ்சாங்க, பிரயாணத்துக்கு போறாங்க. பல சிரமங்களை கடந்து, இது சொல்லதா இருந்தா பெரிய நீண்ட வரலாறு ஹிஜ்ரத்துடைய வரலாறு, சாதாரண விஷயம் அல்ல. நிறைய படிப்பினைகள் இந்த ஹிஜ்ரத்துல நமக்கு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து போனார்கள். இறைவன் தான் காப்பாற்றுவான், இறைவன் தான் நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த அதீத நம்பிக்கை பெருமானாரிடத்தில் இருந்தது. எத்தனை தடைகள் வந்தாலும், இன்னைக்கெல்லாம் மக்கால இருந்து மதீனாவுக்கு 3 மணி நேரத்துல ட்ரெயின்ல போயிடலாம். ஆனா அன்னைக்கு இருந்த நிலையில நாட்கணக்காக பிரயாணம் செய்தார்கள். எந்த திசையில போகணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, கூகுள் மேப்லாம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி சில வழிகாட்டிகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமாக கடந்து சென்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு போதுமானது. அங்க சவுர் குகையில மறைஞ்சிருக்காங்க. எதிரிகள் வந்து அவங்கள தேடி நிற்கிறாங்க. அவர்களுடைய கால் தடங்கள் இவங்களுக்கு தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 பேர் உள்ள மறைஞ்சிருக்காங்க. குனிந்து பார்த்தால் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் இதை அப்படியே வர்ணிக்கிறான். இது அக்ரஜஹு அல்லதீன கஃபரு சானியத்தைன் இதுஹுமா ஃபில் கார். அந்த குகையில இருக்கும்போது தன்னுடைய நண்பரை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்கே நம்மளாம் பார்த்தா அவங்க குனிஞ்சாங்கன்னா நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்ற போது பெருமானார் சொல்ல வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. இந்த படிப்பினைகள், நிறைய படிப்பினைகளுக்கு இஸ்லாமிய புத்தாண்டில் நம்ம தெரிய வேண்டிய விஷயம்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் முழுமையாக வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், இறைவன் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்தான் என்பதை அல்லாஹ் அருள்மறையில சொல்றான். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது ஏதோ ஒரு மாசம் வழக்கம் போல ஒரு மாசம் வந்துச்சு கடந்து போயிருச்சுன்னு நினைக்காம, இந்த இஸ்லாமிய புத்தாண்டினுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டு அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு அதனில் என்னென்ன படிப்பினைகள் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெறக்கூடிய நன்மக்களாக, அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் அமல் செய்யக்கூடிய, அதன் மூலமாக இறைவனுடைய அருளையும் பெருமானாருடைய நேசத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் வல்லான் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவனாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.